Vanakam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakam Geeks. Vanakkam Geeks! Welcome to Trickwise Tamil by Phone Arena Tamil. ஒரு நியூஸ் இருக்கு, அது வந்து லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். Phone 3 எது? Phone 3 எக்ஸ்க்ளூசிவ் ட்ராப்பா? எக்ஸ்க்ளூசிவ் ட்ராப்பில் சரி, சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 நேற்று வந்து நியூயார்க் ஈவெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷாலிட்டினா ஸ்க்ரீன் சைஸ் வந்து இப்போ 8 இன்ச் ஆயிடுச்சு. சூப்பர்! இதுக்கு முன்னாடி 7.8 7.5 7.3 அவ்வளோதானா? 7.4 அவ்வளோதானே இருந்துச்சு. 7.8 7.6 7.8. அப்புறம் அவுட்டர் ஸ்க்ரீனு 6.5 ஆயிடுச்சு. 21:9 ஆயிடுச்சு ஒரு வழியா. முதல்ல 21:9 தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் வியர்டான ஷேப்பில் இருந்துச்சு, அந்த ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், கேலக்ஸி ஃபோல்டு அதெல்லாம். அப்புறம் மாற்றி வந்து திடீர்னு மாற்றிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒய்டாக போவாங்க, திடீர்னு இதுவாக போவாங்க. இப்போ வந்து திருப்பியும் 21:9 வந்து வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்து தூக்கிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி நார்மல் கேமராக்கே வந்துட்டாங்க. எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போல் இருக்கு, எவ்வளோ காலம் இந்த ஃபஸ்ட்டு 4 MP அண்டர் டிஸ்பிளே கேமரா வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ 10 MP கேமரா வந்து அவுட் சைடு இன் சைடு ரெண்டுமே வந்து நார்மல் கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் 1 to 120Hz அவுட் சைட்லேயும் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டு. HD+லேருந்து ஒரு வழியாக வந்து ஃபுல் ஹெச்டிக்கு வந்துட்டாங்க அவுட்டர் ஸ்க்ரீனு. அப்புறம் ஸ்னாப் ட்ராகன் 8 Elite ஃபார் கேலக்ஸி அதுவும் வந்துருச்சு. ஃப்ளாக்ஷிப்பு 8S Gen 3யோட அது பவர்ஃபுல்லா? 8S Gen 4ஓட 8S Gen 4ஓட பவர்ஃபுல்லா? ஃப்ளாக்ஷிப் சிப்பு இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்ல. சரி அடுத்து அதே IP68 ரேட்டிங் தான் இருக்குது. 4400 mAh அதே தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லை. 25 வாட் சார்ஜிங், 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் அதெல்லாம் இருக்குது. மெயினாக என்னென்னா திக்னஸ் 8.9 mm வந்து ஃபோல்டடு. இதுக்கு முன்னாடி வந்து 12.1 mm இருந்துச்சு. பரவாயில்லையா? வெயிட் வந்து 24 கிராம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதான் வந்து லைட்டஸ்ட் ஃபோன் நினைக்கிறேன். இதோட கம்மியாக இருக்குது, விவோட கம்மியாக. அது பெரிய பேட்டரி. இது ஓப்போ எதுவுமே லைட் அந்த அளவுக்கு இல்லையே. அது அவ்வளோ லைட்டாக 215 கிராம் தான் இது. வாட்ஸன் அவன் ஏதோ காயின் அளவுலாம் கம்பேர் பண்ணானே வாட்ஸன் அவன். வெயிட்டா? அது திக்னஸ் இல்லை, வெயிட் 215 தான் போட்டிருக்கு. ஓப்போ ஃபோல்டு அதான் ஓப்போ ஃபோல்டு, அது 215 கிராம் இல்லை. திக்னஸ் வந்து இது கம்மி, 8.9 mm. இதோட தின்னாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதுதானே Find N5. இதோட வெயிட் எவ்வளோ? இதில் பெரிய பேட்டரி, ஆனால் 229. இது எவ்வளோ? இது வந்து 215. ஓகே, அதில் எவ்வளோ பேட்டரி எவ்வளோ? இதில் வந்து 4400 தான். 5000. ஆக்சுவலாக திக்னஸ் பார்த்தா ரெண்டுமே சேம் 8.99 mm தான். 4.2 mm வந்து ஓப்பன். அதே தான் 4.2 mm ஓப்பனு, 8.9 க்ளோஸ்டு. அதான் ஆனால் வெயிட் வந்து இது பேட்டரினால கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்போ. ஸோ அப்புறம் இதை வந்து இன்னும் ஹிஞ்சை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆர்மல் ஃப்ரெக்ஸ் ஹிஞ்சை வந்து இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு போட்டிருக்காங்க. ஸோ கவர் டிஸ்பிளேல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் செராமிக் 2 இருக்குது. இன்னொரு பேக்கில் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 இருக்குது. அப்புறம் ஃப்ரேம் வந்து இன்னும் இது பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரென்த்து ஹார்ட்னஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டைட்டானியம் பிளேட் ரயில் வந்து 50% வந்து திக்கராக. டைட்டானியம் பிளேட் ரயில் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. இது வந்து திக்கர், அல்ட்ரா தின் கிளாஸ் வந்து 50% திக்காக இருக்குது இந்த ஃபோல்டபிள் இதில் வந்து. ஆனால் க்ரீஸ் தெரியுது, இது வரும்னு எடுத்த ஃபோட்டோ இன்னும் க்ரீஸ் தெரியுது. இந்த இடத்துல வருது இல்லை, லைட்டாக க்ரீஸ் தெரியுது. அது க்ரீஸாக இல்லை, வால்பேப்பர். அது வால்பேப்பர் இல்லையா? இது தெரியுது, வால்பேப்பர் இப்படியா இருக்கும், லைட்டாக தெரியுது. ஃபோட்டோவில் தெரில. இல்லை இந்த இவர் எடுத்த ஃபோட்டோவில் தெரியுது. 100% க்ரீஸ் இல்லாமலாம் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஏஐ ஃபோட்டோ அசிஸ்ட்டு, போர்ட்ரேட் ஸ்டூடியோ, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ்னு நிறையா 1 UI 8 வந்து. ஆமாம், இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 1 UI ஃபஸ்ட்டு ஃபோன் வித் 1 UI 8 Android 16. சூப்பர். இன்னும் பிக்சலே இன்னும் ஸ்டேபிள் அப்டேட் கொடுக்கலையா. எங்களோட சாம்சங்கோட வரலாற்றுலேயே ஃபாஸ்டஸ்ட்டு 1 UI ரோல் அவுட் ஆகலை, ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரதுனால பிக்சல் 7க்கு காம்பன்சேட் பண்ணுறானுங்க.
அதான் இது ஒர்க் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. கரெக்ட். அதுக்கப்புறம் இது என்ஹான்ஸ் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் இந்தியா ப்ரைஸிங் வருவோம். யூஎஸ் ப்ரைஸிங் வந்து 1,71,000. ஸோ 1 TB மாடல் இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. 1,71,000. எவ்வளோ ஹைக் இது? இது வந்து இந்தியா ப்ரைஸ் வரும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 Z Flip 7 FE இதையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ போன இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அவுட்டர் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக மோட்டரோலா மாதிரி ஆகிட்டாங்க. கட் அவுட்டே இல்லை. ஆமாம். ஃபுல்லாக கேமராவோடய அப்படியே மோட்டரோலா எப்படி இருந்துச்சோ ஒரு மோட்டோ ரேசர் மாதிரி அப்படியே ஆகிட்டாங்க. என்ன வச்சு அப்படியே இருக்கு. ஆமாம், வேறு என்ன பண்ண முடியும்? ஃபுல்லாக ஸ்க்ரீன் வரணும்னா இதான் பண்ணி ஆகணும். இல்லை, டிசைன் முதற்கொண்டு அப்படியே இருக்கே. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வெரி பேட். வேறு எப்படி டிசைன் பண்ணுவேன்? புரியுது. ஸோ அது தவிர ஸ்க்ரீன் சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4.1 inch ஆகிடுச்சு அவுட் சைட் ஸ்க்ரீனு. பிரைட்னஸ் வந்து 2006. இது ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலன்னு நினைக்கிறேன். மெயின் டிஸ்பிளே வந்து 6.9 inch ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதோட வெயிட் வந்து 188 grams. திக்னஸ் வந்து 13.7 grams வந்து ஃபோல்டு பண்ண அப்படின்னு போட்டிருக்கு. இதுலேயும் பேக் கவர் வந்து Gorilla Glass Victus 2 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்ஸ் இன்ஜி இதெல்லாம் வந்து இதுவாக இருக்குன்னு போட்டிருக்கு. பேட்டரி சைஸ் வந்து 4300 mAh ஆகிருக்கு. இதில் ப்ராசஸர் Exynos ஃபஸ்ட்டு Exynos 2500 அப்புறம் லான்ச் பண்ண அந்த டெக்கா கோர் ப்ராசஸர் வந்து இதில் தான் இருக்குது. டெக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஃப்ளிப்பில் வந்து டெக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கனெக்ட் பண்ணி வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கூலிங்லாம் பெருசாக வைக்க முடியாது. ஸோ இது அதனால தான் வந்து எக்ஸினாஸ்க்கு போனாங்க. கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இதுவாக இருக்கிறதுனால தான் வந்து போனாங்க. பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அதனால. பர்ஃபார்மன்ஸ் ஹீட் ஆகுறதுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. 80 லிட் அளவுக்கு இருக்காது. ஆனால் மற்றபடி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சூப்பர். ஸோ அது தவிர ஏஐ ஃபீச்சர், இதுலேயும் அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து One UI 8 இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. கேமரா ஷேரிங் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து கேமரா 200 MB ஆயிடுச்சு. Z Fold 7 வந்து ஃபஸ்ட் டைம் 200 MB கேமரா கொடுத்துட்டாங்க. அல்ட்ராவில் இருந்த 200 MB கேமரா வந்து Z Fold 7 கொடுத்துருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லா கேமராவும் அதே தான், டெலிஃபோட்டோ, அல்ட்ரா வைட் அதெல்லாம். அப்புறம் ஆனால் கேமரா பம்ப் நல்லாவே தெரியுது. புரியுது. அப்புறம் இதில் வந்து கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில. அதே 50 MB மெயின் கேமரா, 12 MB அல்ட்ரா வைடு இதெல்லாம் தான் இருக்குது. அப்புறம் Z Flip 7 FE அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னென்னா Z Flip 6 உல்ட்டா பண்ணி ப்ராசர் மட்டும் 2400 மாற்றி விட்டு மற்ற எல்லாம் அதே இதை போட்டு விட்டாங்க. முன்னாடி 8 Gen 3 இருந்துச்சு. இப்போ இது போட்டு விட்டானுங்களா? 8 Gen 3 பதில் Exynos மாற்றி விட்டு பேரை மாற்றி. அப்போ FE எப்படி? அப்போ 8 Gen 4 ஃப்ளாக்ஷிப்பில் 8 Gen 4 போட்டுருந்துருக்கலாம். 8 Gen 4 அவங்களோட சிப்பு போட்டால் இன்னும் கம்மியாக இருக்கும் விலை. 18,000 கம்மியா? ஸோ அதோட ப்ரைஸிங் வந்து வந்துருச்சு 90,000. இது எவ்வளோ? 1,10,000 எது? Z Flip 6 லான்ச் ஆன போது. அப்படியா? அதே இதே ப்ரைஸ் தான். 1,10,000 தான் இது லான்ச் ஆச்சு போன Z Flip 6. இப்போ வந்து கம்மி காசுக்கு ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 90,000 இதை லான்ச் பண்ணிட்டு 1,10,000 Z Flip 7 வந்துருச்சு. இது வந்து 10,000 இன்க்ரீஸு. 1,65,000 1,75,000 போயிடுச்சு. இதெல்லாம் ஓடுதா? Z Fold 7 இதெல்லாம் ஓடுதா? வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. யூஎஸில் நிறைய பேர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தேன் இதுக்காக தான் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் நிறைய போகும்ல, iPhone 16 Pro Max எக்ஸ்சேஞ்ச் போட்டு இது வாங்கியிருக்காரு. ஃபோல்டா? எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆனால் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மி காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அங்கே எல்லாம் அப்படி தான் இருக்குது. இங்கே தான் கருமம் முடிச்சது. பிக்சலுக்கே வேறு லெவல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு போட்டு மனோஜ் எல்லாம் போட்டிருந்தானே. 100 ரூபாய் ஒன்றும் இல்லை. அதுவும் பெஸ்ட் பை வந்து $100 கூப்பன் வேறு தருவான். போன பிக்சல் 9 அது வாங்கினான் அல்லவன். $100 அதுதான் வாங்கினான் அவன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ 17 Pro Max இது யூஎஸில் வந்து $2,000 ஸ்டார்டிங் ப்ரைஸு. இப்போ பிக்சல் இதுக்கு iPhone 16 Pro Maxலாம் எக்ஸ்சேஞ்ச் போட்டால் வேறு லெவலில் எடுத்து பண்ணுவோம். எக்கச்சக்க $1,000 போட்டு ரொம்ப கம்மி காசுக்கு தான் வந்து இதுன்னு போட்டிருக்கு. அங்கே அவ்வளோ மதிக்கிறதே இல்லை போல ஃபோன்ஸ் எல்லாம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, மொத்த இதையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி என்னென்னா
அப்கிரேடு இருக்குது, ஸ்டோரேஜ் அப்கிரேடு. ஸோ 12,000 ரூபா. இப்போது 256 GB ஆர்டர் பண்ணால் 512 GB வந்து கிடச்சிடும் ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு. பேங்க் ஆஃபரே இல்லை சுத்தமாக. பேங்க் நோ காஸ்ட் இஎம்ஐ மட்டும் போனாடியே HDFCயில் வந்து 5,000 ஏதோ கொடுத்துருந்தாங்க போல் இருக்கு பேங்க் ஆஃபரு. இப்போ ஒரு பேங்க் ஆஃபருமே இல்லை. ஏன் எதனால தெரில, இந்த வாட்டி ஒரு பேங்க் ஆஃபருமே இல்லை. இப்போ ஒரு 1.74க்கு 512 GB கிடைக்கணும் இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணால். ஆமாம், அதான் 12,000 ரூபா கம்மி. இது 12,000 ரூபா உங்களுக்கு இது. அப்போ நான் 512 GB பண்ணால் 1 TB கிடச்சிடும். அது கிடைக்காது, 1 TBக்கெலாம் கிடையாது. வெறும் 256 ஆர்டர் ப்ரைஸில் 512 ஓங்கா இருக்கே. 1 TBலாம் கிடையாது. 1 TB 2,10,000 ரூபா, இது 1,27,000 ரூபா. அப்படிதான் கொடுக்கணும்ப்பா. அதெல்லாம் கிடையாது, போங்கா இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட்டு இதுவும் சாம்சங் கொஷின். ஆமாம், S24 Ultra வாங்கலாமா? பிபிடி சேல் அப்போ எவ்வளோ கம்மியாகும்? இது இப்போ S24 Ultra இதில் தானே போட்டிருக்காங்க, அமேசான் ப்ரைமில் தானே போட்டிருக்காங்க. 85,000க்கு 75 74 74,999. ஓகே, கரெக்ட். இது அமேசானு தெரில, பிக் பில்லியன் டேல ஆஃபரில் இருக்குமா, அது வரைக்கும் ஸ்டாக் இருக்குமா இல்லை இது இருக்குமா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ கம்மியாகும்னு இப்போதைக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு 70 கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ரொம்பலாம் கம்மியாக 70 கீழே வருமா? கம்மியாகாதுன்னு நினைக்கிறேன். 70 கீழே அந்த மேசிவ் டீல் ஆச்சே. வரும், ஆனால் 5,000 தான் கம்மியாகுது. 5,000 பார்த்தீங்க அப்படின்னா வாங்கலாம். நல்ல ஃபோன் தான் இல்லை, வாங்கணும் அப்படின்னா ஸ்டாக் இருக்கணும். ஸ்டாக் இருந்தால் கண்டிப்பாக பிக் பில்லியன் டே சேலில் வந்து கண்டிப்பாக திருப்பியும் வரும். அதான் இந்த எல்லோரும் பழைய ஸ்டாக்கை இது பண்ணி விட்டு புது ஸ்டாக்கை இது பண்ணுறாங்க. புது டிவைசஸ் இப்போ S25 Ultra வந்துருக்குல்ல, பின்னொரு கொஞ்சம் மாதத்தில் அடுத்த S26 சீரிஸ் வந்துடும். அதுக்காக S24 காலி பண்ணிட்டு S25 இது பண்ணி புஷ் பண்ணுறதுக்காக. இன்னும் S25 புஷ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பிக் பில்லியன் டேல. அப்படி ஆனால் இது வரைக்கும் ஆயிடுச்சு, ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இன்னும் ஆனால் ஒன்றும் வரல பெருசாக. அந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் இல்லை. பேங்க் ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க S25 Ultraக்கு. S24 Ultraக்கு தான் ரொம்ப பழசுனால வந்து ஆஃபர் நிறைய கொடுக்குறாங்க. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 8 சீரிஸ் வந்து வாட்ச் 8 கிளாசிக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. 33,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே இந்த வாட்ச் எங்கே? எது ப்ரோ அல்ட்ராவா? அல்ட்ரா வந்து என்ன தெரியுமா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க? 64 GB ஸ்டோர், 13 64 இருக்குது. அப்புறம் ஒரு கலர் வந்துருக்கு, அவ்வளோதான். மதிக்கவே இல்லை, அவங்களே விற்க வேணாம்னு தான் பண்ணி பார்த்துருக்காங்க போல. அதே ப்ரைஸ் தான். ஆஃபர் எவ்வளோ கம்மியாக வந்துச்சு அல்ட்ரா. வேறு லெவல் டீலெலாம் வந்துச்சு. இப்போ வந்து அதே 60,000 ரூபாய்க்கு 2025 எடிஷன் அல்ட்ரா அப்படின்னு போட்டு இன்னும் ப்ளூ கலர் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. 64 GB ஸ்டோரேஜ், 32 64 GB ஸ்டோரேஜ், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நல்ல வாட்செல்லாம் ஏன்டா இப்படி பண்ணி அவங்க மதிக்க லான்ச் இவெண்ட்லேயே ஒன்றும் மதிக்கல, சும்மா அப்படியே அவங்க கடந்து போயிட்டாங்க. அப்படியா? அல்ட்ராவே பற்றி ஒன்றுமே சொல்ல, அவ்வளோதான் கிளாசிக் அப்படின்னு போட்டு இதை அந்த அளவுக்கு இந்தியாவில் ப்ரைஸ் கூட சொல்ல இருக்கு. இந்தியாவில் ப்ரைஸ் கூட சொல்லல. அந்த ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க, அதில் இந்தியாவில் இதோட ப்ரைஸ் கூட சொல்லல. யாராச்சும் இந்த வாட்ச் அல்ட்ரா வாங்கியிருக்கீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா தான் சொல்லுவாங்க. வந்து எனக்கு ஆஃபரில் வாங்கியிருப்பாங்க சில பேர். எவ்வளோக்கு வந்தது ஆஃபரில்? 40 கீழே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் ஆஃபரில் வந்துருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு. புரியுது. அடுத்து ஸோ வாட்ச் 8 வந்து நார்மல் டிசைன் தான். கிளாசிக்கில் வந்து அந்த சர்க்குலர் இந்த திருப்புற இது புதுசாக வந்து நிறையா இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 3000 nits போயிருக்கு. ப்ராசஸரில் எந்த சேஞ்சுமே இல்லை. அட்வான்ஸ் ஸ்லீப் ட்ராக்கிங் அண்ட் கோச்சிங், இந்த சர்க்காடியம் ரிதம் வச்சு இதெல்லாம் வந்து, அப்புறம் வாஸ்குலர் லோட் மானிட்டரிங்னு ஸ்ட்ரெஸ் வாஸ்குலர் சிஸ்டம் ஸ்லீப்பில் வந்து இதெல்லாம் போட்டிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதோ எக்கச்சக்க ஃபீச்சர் சொன்னாங்க. கேரட்டினாய்டு லெவல்லாம் வந்து இது பண்ணுவோம். 5 செகண்ட்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஜிங்லாம் வந்து மெஷர் பண்ணும், என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வாட்ச் 8 ஹை-எண்டா இல்லை கிளாசிக் ஹை-எண்டா? ப்ரைஸ் எது அதிகமாக இருக்குது விலை, அதுதான் வந்து ஹை எண்ட். வாட்ச் 8 வந்து 33,000. கிளாசிக் வந்து 47,000 ஹை-எண்டா. அதுதான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் லுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ரொட்டேட்டிங் பெசல் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்கிறது தான். ரன்னிங் கோச் நல்லா இருந்துச்சு. இதுவா? ஆமாம், கோச் பர்சனலைஸ்டு அசஸ்மெண்ட்டு, கஸ்டம் ட்ரைனிங் பிளானு, கைடன்ஸு
அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. வாங்குறீங்களா அப்போ? யாரு? நீங்க தான். சாம்சங் போன்றதுதான் இது யூஸ்ஃபுல்லு. நம்ம கிட்ட ஒரு சாம்சங் போன் இல்லை, வந்தாலும் திரும்பி போயிடும். S24 Ultra வாங்குங்க, ஒரு வாட்ச் வாங்கி போடுங்க. அப்புறம் என்ன, நீ வந்து கிஃப்ட் பண்ணு, தீபாவளி கிஃப்ட். விக்கி வந்து தீபாவளி கிஃப்ட் பண்றேன். இந்த தீபாவளி நானே ஆண்டவர் கிட்ட கிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரெட்டிங் ஃபோன் 3 தீபாவளிக்கு வந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட் பண்றான் விக்கி. ஸோ அது தவிர வந்து ஏஐ ஃபீச்சர்ஸை பற்றி இது பண்ணியிருந்தாங்க. வாட்சில் வந்து ஜெமினி வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து இது சொல்லியிருந்தாங்க. சூப்பர். ஸோ இதுவும் ப்ரீ ஆர்டரில் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப் டு 12,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபோல்டு ஃப்ளிப்பு கூட வாங்கினா டிஸ்கவுண்ட் அப் டு 15,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பார்க்கணும் அப்படி என்ன தான் ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரைட்டு. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரோ மை லேப்டாப் Asus Vivo Book 15 10th Gen 2 year old. After reset it is not turning on. What to do? லேப்டாப்லாம் எதுக்கு ரீசெட் பண்ணுறீங்க? விண்டோஸ் ஒரு கோளாறு பிடிச்சி இது ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி இல்லை. ஆமாம், ரீசெட் பண்ண அது ஆயிடும் ப்ரோ. அதனால தான் நான் மேக்கே மாற்றினேன். அடிக்குது இது விண்டோஸு. ரீசெட்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான் இருக்கும். திடீர்னு செத்து போச்சு அப்படின்னா தான் மதர் போர்டு இஷ்யூ, பேட்டரி இஷ்யூன்னு இருக்கும். ரீசெட் ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து சேஃப் மோடு அந்த மாதிரி ஏதாவது பட்டன் ஹோல்டு பண்ணால் இது பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணி பாருங்கள். இதில் தேடுங்க, ஆசூஸ்க்கு வந்து என்ன ஹாட் கீ அப்படின்னு தேடுங்க. பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படி இல்லைன்னா இது போட்டு பாருங்கள், லைவ் யூஎஸ்பி அந்த மாதிரி லினக்ஸில் ஏதாவது லோட் பண்ணி இது ஆகுதான்னு பாருங்கள். ஓஎஸ் ஏதோ இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இந்த மாதிரி இஷ்யூ ஏதாவது. ஸோ இப்படி டெக்னிக்கலாக உங்களுக்கு பண்ண தெரியலன்னா டேரெக்டாக ஷோரூம் போயிடுங்க. சர்வீஸ் சென்டர் மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து போட் நிர்வாணா ஐவி ப்ரோ, ஜெனித் ப்ரோ 2 TWS இயர்பட்ஸ் வந்து பிரைம் டேக்காக ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காமெடி பற்றியா? இம்தியாஸ் அலி ஃபிலிம் மேக்கர், co-tuned by industry experts. ஓகேயா? ஃபிலிம் மேக்கர் இம்தியாஸ் அலி, டெக் இன்ஃப்ளூயன்சர், டெக்னிக்கல் குருஜி, tuned by குருஜியா, கிராமி அவார்டு வின்னர் லூக்கா ஏதோ பிக்னாடி அப்படின்னு போட்டிருக்கு. டியூன்டு பை குருஜியா, ஸ்பான்சர்டு பை குருஜியா? டியூன்டு பை அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பான்சர்ட் தான். எனக்கு தெரிஞ்சு காசு போட்டுக்கு வந்து இப்போ காசு இல்லைங்க, எல்லாம் வந்து நாசமாக போச்சு. யாரு போட்டுக்கு காசு இல்லை போட் தான் காசு கொடுத்து இவங்களெல்லாம் வச்சு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. இப்போ பிராண்ட் அம்பாசிடர் அவங்களுக்குலாம் வந்து அவங்க தானே காசு கொடுப்பாங்க, பிராண்ட் அம்பாசிடர் அவங்க காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் இவங்கெல்லாம் காசு கொடுத்து இவங்களுக்குலாம் காசு கொடுத்து கொஞ்சம் இப்படி வித்து கொடுங்க, உங்க மூஞ்சியை பார்த்தாவது யாராவது வாங்கலாங்களான்னு. குருஜி மூஞ்செல்லாம் பார்த்து யாருங்க வாங்குவா? அவங்க இருப்பாங்க ஃபேன்ஸு அவங்க ஊர்ல, அவங்க ஊர்லயே வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்க இருப்பாங்க. இந்த மூஞ்செல்லாம் பார்த்து வாங்குற மூஞ்சாங்க இது. உங்க இதை வந்து நியூஸ் பேப்பர்ல இதுல மற்ற ஆட்ஸ் எல்லாம் போடுறோம், அதை பார்த்தாவது யாராவது வாங்குவாங்க அப்படின்ட்டு வந்து இது பண்ணிப்பாங்க. இதுக்கு இந்த ராஜீவ் மகனி அவனை வச்சிருந்தாவது ஏதாவது ஒரு இது இருக்கு. இவெல்லாம் என்ன சவுண்டு தெரியும் அப்படின்னு இவெல்லாம் டியூன் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஐவி ப்ரோவில் வந்து டேரக்டர் தானே, டேரக்டருக்கும் டியூனிங்க்கும் என்ன சம்பந்தம்னு தெரியலையே எனக்கு. யாரோ சவுண்ட் இன்ஜினியரு, இவராவது பரவாயில்ல கிராமி அவார்டு வின்னிங் அப்படின்னு ஒருத்தர் ஏதோ சீப் ஸ்டஃப் இழுத்துருக்கான் போல. அதுவும் இது பட்ஜெட் ஹெட்செட் தான். லூக்கா பிக்னார்டி யார்? அவன் யாரு? கிராமி அவார்டு வின்னிங் வந்து மியூசிஷியனா. ஸோ டியூவல் டிரைவர் இருக்கு இதில் வந்து ஐவி ப்ரோவில் வந்து டியூவல் டிரைவர் இருக்கு. சரி இங்கே பாருங்க, எல்டாக் இருக்கு. லூக்கா பிக்னார்டியா? பிக்னார்டி இருக்கு, பாப்புலர் தான் இருக்கு, வந்த உடனே வந்துச்சுப்பா, பெரிய மியூசிஷியன் தான். இவெல்லாம் எப்போ 64 வயசு கிழவன். சரி 64 சாப்பாடுக்கு பஞ்சம் போல. பாரு வெப்சைட்டே இருக்கு. வெப்சைட்டு I am musician, I love music and thanks to determination I have become a sound engineer, designer, a producer, arranger and composer. அட நம்ம ஃபாரின் டிஆர். ஸோ எல்டாக்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிமி அவங்களோட இது இக்யூ மிமி பவர்டு 52 dB ஹைப்ரிட் ஏஎன்சி இருக்கான். 6 மைக் இஎன்சி இருக்கு. 50 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி. சைனால இருக்காங்க. ஏதாவது இந்த ஹெட்செட் வாங்குற கடையில ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பான். சரி டியூன்னு போட்டு விடு அப்படின்னு போட்டிருப்பானுங்க. அதை அப்படியே வித்துக்கிட்டு இருக்காங்க. கோ டியூன்டு பை டெக்னிக்கல் குருஜி. டேய் ஐயோ
ஏயா நத்திங் எப்படி பிடிச்சி லூக்கா ஃபோட்டோ போட்டுருக்கா. இவர் தான் இதோ லேட்டஸ்ட் ஃபோட்டோ போடு. அதில் சின்ன வயசு ஃபோட்டோ இல்லை, இவர் தான் இப்போ வயசான ஃபோட்டோ. கன்றாவி. இந்த லூக்கா கூட ஏதோ ஒத்துக்கலாங்க, ஏன்னா மியூசிக்கு அப்படி இப்படின்றான் அவன். இந்த டெக்னிக்கல் குருஜி எல்லாம் என்னங்க பண்ணா. ஐயோ. அடுத்தது ஜெனித் ப்ரோவில் வந்து 50 dB ANC இருக்குது. இது சிங்கிள் டிரைவ் தான், டியூவல் டிரைவ் கிடையாது. 12mm எல்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் அதே மிமி ப்ரோவோட 6 மைக் ANC, டியூவல் டிரைவ் ஸ்பேரிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. 80 hours டோட்டல் பிளேபேக்கா. ஹைப்ரிட் அடாப்ட் இதுலேயும் போட்டிருக்கா. ஆமாம். என்னது இதில் என்ன பண்ணி இதுலேயும் அதே கோட்டி உண்டு. ரெண்டுத்துலேயுமே இதில் லூக்கா ஃபோட்டோ இல்லை போட்டிருக்கு. ஹைப்ரிட் அடாப்டிவ் ANC co-tuned by technical guru. ANC வந்து co-tune பண்ணிருக்கு. என்னடா தெரியும் உனக்கு இதெல்லாம்? சும்மா யார் வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐவி ப்ரோ வந்து 5000 ரூபா, ஜெனித் ப்ரோ வந்து 3000 ரூபா. அடுத்து ஏதாவது நிர்வாணம் சீரிஸ் வந்து வைங்களேன், அதை நாங்கள் 3 பேரும் டியூன் பண்ண மாதிரி ஒன்று நாங்கள் பண்ணுறோம் பாருங்க. நீங்கள் யார்? நீங்கள் பாப்புலராக இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம் டியூன் பண்ணுறது. அப்போனா சிவா ஸ்ரீவர்சன் உதவார். டியூன்டு பை ஸ்ரீவர்சன், டியூன்டு பை சிவா. அடுத்த நியூஸ், அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, which one is the best between iQOO Neo 10R and Samsung A55? Main usage, media consumption and ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டீங்க. அப்போ A55 தான் இந்த பெட்டரு. வாஸ்தவம் தான் சாமி. நீங்கள் கேமிங் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தீங்க அப்படின்னா சரி நியூ 10R போகலாம். பேட்டரி லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா வந்து நியூ 10R போகலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும் பேட்டரி லைஃப். ஆனால் மெயினாக வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்கும் நியூ 10R கம்பேர் பண்ணும்போது. நிறைய பேர் நியூ 10R வாங்க, இது A55 வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சேலில். ஏன் கம்மியாக இருக்கா? 25,000க்கு. அப்படியா? 25,000க்கு ஆஃபரில் இருக்குது. 23,000 சம்திங் அது. ஆமாம், இது 23,500, இது வந்து 25,000 A55 ஆஃபரில் வந்து விற்கிறாங்க. எவ்வளோக்கு லான்ச் ஆச்சு இது? எவ்வளோக்கு? 40க்கு மேலே இருந்துச்சுல்ல இது போன வருஷம். A56 வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ A55 வந்து எல்லாம் கம்மியாயிடுச்சு. அவுட் ஆஃப் ஸ்டாக் அவங்க சைடில் வந்து. அடுத்தது அமேஸ்விக் ஆக்டிவ் 2 ஸ்கொயர், ஆக்டிவ் 2 ரவுண்டு, நார்மல் ஆக்டிவ் 2 வந்துச்சு. இப்போ வந்து ஆக்டிவ் 2 ஸ்கொயர் அப்படின்ட்டு அதே ஃபீச்சர்ஸை ஸ்கொயர் டைலில் போட்டாங்க. சூப்பர். ஆமாம். இல்லையே, ஆக்டிவே வந்து சாதாரணமாக தானே இருந்தது, ஸ்கொயரில் தான் இருந்தது. ஆக்டிவ் இருந்துச்சு, ஆக்டிவ் 2 வந்து ரவுண்டு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஆக்டிவ் 2லேயே ஸ்கொயர் டிசைன். ஓகே. ஸோ 1.75 இன்ச்சு. மற்ற எல்லாமே அதே தான். ப்ளூடூத் காலிங் இருக்குது, மேப்ஸு 160 ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மோடு, 580 மாடல் அசிஸ்டன்ட்டு, எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து அதே தாங்க இருக்குது. 10 days பேட்டரி லைஃப் போட்டிருக்கு. நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணாலும் 5 days கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. கண்டினியூஸாக வந்து 21 மணி நேரம் வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. இதை விட சஃபயர் கிளாஸ்லாம் இருக்குது. சஃபயர் கிளாஸ் வச்சே வந்து அது 12,000 அதுக்கோ லான்ச் ஆச்சு நார்மல் மாடலு. ஓகே. இது சஃபயர் கிளாஸ் வச்சே வந்து 13,000க்கு ஸ்பெஷல் லான்ச் ப்ரைஸில் வந்துருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. செம்ம. ஸோ இது எதனால இவ்வளோ ப்ரைஸ் இதுன்னு தெரில. ஸோ இது நார்மலாக வந்து இந்த வீகன் லெதர் பேண்ட் ஒன்று இருக்குது, பிளாக் கலரு. அது தவிர சிலிக்கான் பேண்ட் வந்து இது பார்க்கறதுக்கு இந்த சிலிக்கான் பேண்ட் நல்லா இருக்கு. இதுவும் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸில் நிறைய விற்கிது. ரெட்டிட்டில் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து அமேஸ்விட் இது வாங்கியிருக்காங்க. எக்கச்சக்க பேர் வந்து வாங்குறாங்க. இல்லை இங்கே இப்போ விலை காஸ்ட்லியான அப்புறம் அந்த முன்னாடி மாதிரி வாங்குறது இல்லை. 12,000 10,000 ரூபாய்க்குலாம் நிறைய பேர் அமேஸ்விட் வாங்குறது இல்லை. ஏன்னா கம்மி காசுக்கே நிறைய இது கிடைக்குதுன்ட்டு. ஆனால் அதர் கண்ட்ரீஸில் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாத 7,000 ரூபாய்க்கு விற்றானுங்கல்ல முன்னாடி, இதோட இன்னொரு வருஷம். ஆமாம் பைத்தியம். ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் விற்கிறாங்க. இந்தியாவில் தான் வந்து முன்ன மாதிரி இல்லை, விற்கிது. ஆனால் முன்ன மாதிரி காஸ்ட்லி 10,000 மாடல்ஸ்லாம் வந்து அதிகமாக விற்க மாட்டேங்குது. ஏன்னா கம்மி காசுக்கே நிறைய பேர் ஜிபிஎஸ் தராங்க, இதெல்லாம் தராங்க அப்படின்ட்டு. ரைட்டு. அடுத்த கமெண்ட் சௌந்தரராஜன். OnePlus Buds 2 Pro ப்ரைஸ் இப்போ 6.5K கிடைக்குது. ஸோ அது வாங்கலாமா, OnePlus Buds 4 வாங்கலாமா? 6.5Kக்கு ஓகே தான். உங்களுக்கு அந்த பிஞ்ச் மட்டும் இது இருக்குது, அதுலேயும் குவாலிட்டி இதெல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஏஎன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சிவா காதாச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் ஹையாக 55 dB கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் இதில் டியூவல் டேக் இருக்குது. அதில் வந்து இப்போ இது 3 Proவில் தான் வந்து டியூவல் டேக் கொண்டு வந்துருக்காங்க. ஓகே. ப்ரீமியமாக இருக்கும்.
2 Pro கொஞ்சம் பார்க்கறதுக்கு இது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் 4 வாங்கலாம்னு நினைக்கிறேன். 6000 ரூபாய்க்கு பேங்க் ஆஃபரில் வந்து 5500 இருக்குது. வெறும் பிஞ்ச் மட்டும் தான் டிஃபரன்ஸ். கரெக்டா? பிஞ்ச் இருக்கு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக் இருக்கும். அப்புறம் இது கொஞ்சம் டிரைவர்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ரைட். அடுத்து சோனி நாய்ஸ் கேன்சலிங் TWS இயர்பட்ஸ் புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. C710N. விசித்திரமான பேரில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. காம்பேக்ட் சிலிண்ட்ரிக்கல் போர்ட்டபிள் சார்ஜிங் கேஸு, பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கிங், சஸ்டைனபிலிட்டி, 5mm டிரைவர்ஸ். சோனி எப்பயுமே வந்து சின்ன டிரைவர்ஸ் தான் கொடுப்பாங்க, காம்பேக்டாகவும் இருக்கும். டியூவல் நாய்ஸ் சப்ரஸர் டெக்னாலஜி இருக்குது. EQ 40 hours இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஆம்பியன்ட் சவுண்ட் மோடு, அடாப்டிவ் கண்ட்ரோலு, AI பவர்டு வாய்ஸ் பிக்கப் 9000 இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சோனி எப்பயுமே காஸ்ட்லி தானே, ஏஎன்சி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது OnePlus இவங்களே நல்லா பண்ணுறானுங்கல்ல. OnePlus வந்து மாஸ் மார்க்கெட் டார்கெட் பண்ணுறாங்க. இவன் வந்து ஹை ஹேண்ட் ஒன்று வச்சுருக்கான், மிட் ரேஞ்ச் ஒன்று வச்சுருக்கான். லோ ஹேண்டில் வந்து TWS இயர்பட்ஸ்லாம் OnePlus அளவுக்கு ஸ்பெக்ஸ்லாம் இருக்காது. இப்போ இதுவே OnePlus-ஓட ஸ்பெக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. டிரைவர் அது டியூவல் டிரைவர், இது சிங்கிள் டிரைவர் தான். ஆனால் சிங்கிள் டிரைவர்லேயே இது ஆடியோ குவாலிட்டி இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபீச்சர்ஸ்லாம் பாரு, 40 hours தான் வந்து டோட்டல் ப்ளேபேக் கொடுக்குறாங்க. OnePlus-லாம் வந்து இதோட அதிகமாக இருக்குது. ஸ்டாண்டலோன் மட்டும் இவன் அதிகமாக கொடுப்பான், 8.5 hours இந்த மாதிரி வந்து கொடுப்பான். ஆனால் வித்தவுட்டா அது வேறு இருக்குல்ல. ஏஐ கால் நாய்ஸ் கேன்சலேஷன், இவன் எவ்வளோ இதுன்னு மென்ஷன் பண்ணி. யார் இந்த பையன்? டாம் ஹாலண்ட் மாதிரி இருக்கான். டாம் ஹாலண்ட்லாம் கிடையாது, வேறு யார் மாடல். பாரு வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு. OnePlus-லாம் வந்து IP55 ரேட்டிங்ஸ் கொடுக்குறான். இவன் வந்து IPX4 ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ஸ்வெட் ப்ரூஃப் தான் கொடுக்குறான் ரேட்டிங்ஸ். டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ 9000 லிமிடெட் கிளைம் கேஷ்பேக் வந்து 1000 ரூபா இருக்குது அப்படின்னு போட்டுருக்கு. ஜூலை 31 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கூகுள் ஜெமினி AI. இப்போ வந்து கேலக்ஸி ஃபோல்டபிள்ஸு, வாட்ச்சு, வேர் ஓஎஸ் எல்லாத்துக்கும் வந்து AI வந்துடுச்சு. சர்க்கிள் ரிசர்ச் வந்து இப்போ 300 மில்லியன் ஆண்ட்ராய்டு டிவைசஸ்க்கு வந்துருச்சான். இப்போ AI மோடு காம்ப்ளெக்ஸ் குவரிஸை வந்து ஈஸியாக வந்து இது பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணுதான் அந்த AI சர்க்கிள் ரிசர்ச்சில் வந்து. லாங் ப்ரெஸ், யூசர்ஸ் கேன் லாங் ப்ரெஸ் ஹோம் பட்டன் ஆன் நேவிகேஷன் பார், தென் சர்க்கிள் டேப் ஆர் கெஸ்டர் ஆர் ரைட் எனி திங் இதுன்னு போட்டிருக்கு. டீப் டைவ் மோடு அப்படின்லாம் வந்திருக்கு. கேமிங் ஹெல்ப்பும் வந்திருக்கான். ஸோ கேமில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, டிப்ஸ் வேணும் அப்படின்னா வந்து சர்க்கிள் ரிசர்ச் வச்சு டிப்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. கிளாசிக். ஸோ ஜெமினி லைவ் வந்து இப்போது ஸ்க்ரீன் அண்ட் கேமரா ஷேரிங்கில் வந்து இதுவாகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே அதை பார்த்து உங்களுக்கு வந்து லைவில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கேலக்ஸி வாட்ச் 8 வந்து இப்போது வேர் OS 6 வந்துருச்சு, ஜெமினி சப்போர்ட்டும் வந்துருச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாட்ச்லேயே வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் வந்து வேர் OS மற்ற சாம்சங்கு, பிக்சல், OnePlus, ஓப்போ, ஷைமி இது எல்லாத்துக்கும் வந்து ஜெமினி ஃபார் வேர் OS வந்து ரோல் அவுட் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் OS 4 இல்லைனா அதுக்கு அடுத்த வெர்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன வாய்ஸ் குவரிஸ் இருக்கும், டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறது, மெமரி அண்ட் ரீகால் ஃபீச்சரு இதெல்லாம் வந்து நீங்கள் ஜெமினி வாய்ஸ்லேருந்தே வந்து வாட்சில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு. ஓகே. அடுத்தது பிக்சல் ஃபீச்சர் ட்ராப் வந்து புதுசாக வந்திருக்கு. Pixel 9 Proக்கு வந்து இப்போ ஃப்ரீ, ஆல்ரெடி 1 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது ஆன் டிவைஸில் Vivo 3 இது பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் டிவைஸ்லேயே வந்து Vivo 3 வீடியோ ஜென்ரேஷன் வந்து இப்போது Pixel 9 Pro சீரீஸ்க்கு வந்து இருக்குது. இது Vivo 3 எவ்வளோ மினிட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ்வலாக நார்மல் இது இருந்துச்சுன்னா 2-3 தான் வந்து 3 தான் 8 செகண்ட்ஸு 3 தடவை தான் பர் டே அலோவ் பண்ணுறாங்க நார்மல் ப்ரோ யூசர்ஸ்க்கே. ஆனால் இப்போது இது வச்சுருந்தா ஆன் டிவைஸில் வந்து நிறைய எக்கச்சக்க கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இல்லை ஒரு வீடியோ எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு 8 செகண்ட் தான். 3 வீடியோ தான் பண்ண முடியும் நார்மல் ப்ரோவில். இந்த ப்ரோ அக்கௌண்ட் காஸ்ட்லேயே இந்த 2000 ரூபா இருக்குல்ல மாதம் 2000 ரூபா, அந்த அக்கௌண்ட்லேயே இப்போ 3 தான் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. ஆனால் Pixel 9 Pro வச்சுருந்தா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக என்னன்னு தெரில, நிறையா கிரெடிட்ஸ் இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆன் டிவைஸ்லேயே பண்ணலாம். 1000 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்களே AI கிரெடிட்ஸ். ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ப்ளஸ் Vivo இது ரெண்டுத்துக்குமே வந்து 1000 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. மற்றபடி ஃபுல் ஜெமினி ஆக்சஸ்ஸு,
ஏதோ 1000 மந்த்லி கிரெடிட்ஸு ஃப்ளோ அண்ட் விஸ்க்கு போட்டிருக்கு. இது ஆன் டிவைஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ரோவுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2 TB ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரோவுக்கு ஃப்ரீ. ஓகே, இதுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபைனல் நியூஸ் எதுக்கு தேவையில்லாத விஷயம். நத்திங் ஃபோன் 3 வாங்கினா இப்போ ஃபீச்சர் ட்ராப் இருக்கா, அது வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து இந்தியாவுக்காக பெங்களூரில் வந்து வச்சுருக்கோம். ஆமாம், அதான் ஹெட்ஃபோன் 1 ஃப்ரீயாக தராங்க. அது தவிர இங்கே பாரு, ஃப்ரீ பெவரேஜஸ்ஸு, ஸ்நாக்ஸ் பை தேர்ட் வேவ் காஃபி, லைவ் டிஜே செட்டு பை பாம்பி. அது யார்? அது பாம்பி. அது ஏதாவது லோக்கலாக சுற்றிக்கிட்டு இருப்பான். யார் வாங்க போகிற? ஃபஸ்ட்டு 100 பேருக்கு 100 பேருக்கு வந்து ஃப்ரீயாக தரணும்னு போட்டிருக்கா. வாங்குறவங்க இருப்பாங்க, நத்திங் ஃபேன்ஸ் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நத்திங் என்ன ரிலீஸ் நானும் நிறையா நத்திங் ஃபேன்ஸ் வந்து காண்டாய் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நானும் நத்திங் ஃபேன் தான். இந்த ப்ரைஸிங் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாகவே இப்படியும் போய் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து கண்டிப்பாக ஃபேன் கிடையாது, கண்ணிகள். அக்கீஸை மீட் பண்ணலாமா? அக்கீஸ் அங்கதான் இருப்பான். அங்கதான் இருப்பான். டிக்கெட் மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க, இந்த வீக்கெண்ட் போயிட்டு ஒரே ஆட்டு ஒரே அப்பு மூஞ்சில. அடுத்த 4 யாராவது பெங்களூர்ல இருந்தீங்கன்னா விக்கியோட பேரை சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்துருங்க. விக்கி பேர் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டோட நல்ல டிசைனோட முக்கியமா கிளிஃப் லைட்டோட வரணும். அது சொல்லி வைங்க. சொல்லி வச்சுட்டு 2 பக்கமும் டப்புன்னு வர ஆரஞ்சிட்டு வந்துருங்க. என்னானாலும் விக்கி வந்து பொறுப்பேற்றுப்பான். உங்களை வந்து என்ன பாதிப்பு இருந்தாலும் உங்களை பெயில் எடுக்க விக்கி எடுத்துப்பான். பெயில் எடுப்பாங்களா? என்ன முடிச்சோட பார்க்குறீங்க நீங்கள்? யூபி சிட்டி பெங்களூரு. ஆமாம், நல்ல இடம் அது. ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். 2 பேர் இதில் நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். வரைக்கும் பார்ப்போம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றக்கழகம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நம்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.